இன்னைக்கு புதுமணம்லாம் என் ஃப்ரெண்டோட கல்யாணம். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். காலையில 10:30 மணிக்கு பக்காவா ரெடியாகி புதுமணம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஊர் தான் புதுமணம். ரொம்ப அழகான ஊர். இங்க ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்கும் போதெல்லாம் அடிக்கடி நாங்க இங்க வருவோம். இப்போ பஸ் ஸ்டாப் எல்லாம் தாண்டி ஊருக்குள்ள போயாச்சு. நிக்கா பள்ளிவாசல்ல தான் ஓதிட்டு இருக்காங்க. சோ பள்ளிவாசலை தேடி கண்டுபிடிச்சு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இப்போ அப்படியே பைக்கை பார்க்கிங்ல போட்டு உள்ள போனா நம்ம நண்பன் உள்ள உட்காந்துருக்காப்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளும் போய் மிங்கிள் ஆயாச்சு. இப்போ நிக்கா ஓதிட்டு இருக்காங்க. இப்போ ஓதி முடிச்சதும் எல்லாரும் மாப்பிளைக்கு முசாஃபா கொடுத்துட்டு சலாம் சொல்லிட்டு எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சட்டை போட முடியல. நீ எப்பறம் 3 சட்டை போட்டிருக்க? சரி என்ன பண்றது, மாப்பிளையா போயிட்டானே. அப்புறம் மாப்பிளைய கார்ல ஏத்திட்டு அப்படியே காரை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வெயில் ஒரு பக்கம் மண்டையை பழந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துக்கு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ரோஸ் மில்க் கொண்டு வந்தாங்க. செமையா இருந்துச்சு. அப்புறம் மச்சான் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரே சிரிப்பு தான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸை வாங்கி குடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி அதெல்லாம் விட பள்ளிவாசல் ஒரு பை கொடுத்தாங்களே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்கெட் பாக்கெட், அப்புறம் ஒரு ஃப்ரூட்டி பாட்டில். ஹாப்பி மேரிட் லைஃப்.